மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசால் வடை வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கிலோவுக்கு வந்து வடைப்பருப்பு வந்து எடுத்துருக்கேங்க. நல்லா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி இருக்கணும். வடைப்பருப்பு வந்து நல்லா ஊறி இருந்தால் தாங்க அந்த மசால் வடை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முழு பூண்டை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு, 2-3 பட்டை, லவங்கம் வந்து ஆப்ஷன் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, நம்ம தேவைக்கான அளவுக்கு வந்து உப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வடைப்பருப்பு வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு, பட்டை, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்போட சேர்த்து அரைச்சோம்னா சரியாக அரைப்படாதுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வடைப்பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். வடைப்பருப்பு வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாதுங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கணும், கொஞ்சம் பருப்பாகவும் இருக்கணும், நல்லா அரைஞ்சும் இருக்கணுங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். தண்ணி நான் வந்து சேர்க்கலைங்க. தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிலோ வடைப்பருப்புக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருவேப்பில் தழை ஒரு 2-3 கொத்து கருவேப்பில் தலையும் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்போட. ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே வந்து உப்பு வந்து சேர்த்திருந்தோம். உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடைக்கு வந்து நம்ம இப்போது தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ, சின்ன வடையினாலும் சரி, பெரிய வடையினாலும் சரி, நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெயும் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடையும் வந்து தட்டி வச்சுருக்கோங்க. அதையும் வந்து சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வடையை வந்து சேர்க்கணுங்க. அவ்வளோதான், சூப்பரான மசால் வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மீடியம் சைஸில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிக்குங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.